நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து 8 மாதம் குழந்தையில இருந்துட்டு நடக்க பழக ஆரம்பிச்சதே வந்துட்டு பேலட் அட்வான்ஸ் டான்ஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்துட்டு காலம் அட்வான்ஸாக மடக்கிட்டு நடக்க ஆரம்பித்தேன். அது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இப்போ வந்து நான் டான்ஸாகவும் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியாவில் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. நான் ரஷ்யா போக சான்ஸ் கிடச்சிது. இப்போ வந்து நான் அது கொரோனா வந்ததுனால வந்துட்டு அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபண்டு தேவை. நான் ரொம்ப புவர் ஃபேமிலி தான். இப்போ கவர்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா நான் திரும்ப என்னோட டேலண்ட்டை வந்துட்டு நான் வேறு அதர் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு நான் என்னோட டேலண்ட்டை நான் காமிப்பேன். அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்துட்டு 4 நிமிட் 41 செகண்ட் நடந்து ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு பரதம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா 4 நிமிட்லேருந்து 8 நிமிட் வரைக்கும் 8 நிமிட் 9 நிமிட் வரைக்குமே இப்போ டான்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் மட்டும் பண்ணது இல்லாமல் என் தம்பிக்கும் சொல்லிக் கொடுத்து என் தம்பியும் நான் ஆட வச்சுட்டு இருக்கேன். அவனும் இப்போ 4 நிமிட்லேருந்து 5 நிமிட் வரையும் பண்ணுவான். அவனுக்கும் நான் பரதம் கற்றுக் கொடுத்து இந்த பேலட் டான்ஸையும் கற்றுக் கொடுத்து நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான். நிறைய இப்போ முதலமைச்சர் வரைக்கும் போகலாம் அப்படின்ற பிளான் இருக்குது. ஆனால் என்னால் முடியல, ஃபண்ட் இல்லை, எதுவுமே பண்ண முடியல. ஸோ கவர்மெண்ட் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஃபண்ட் பண்ணணும். என்னால் முடியும். இப்போதைக்கு 9 நிமிட் 10 நிமிட் வரையும் என்னால் முடியும். இதுக்கு மேலேயும் நான் 15 மினிட்ஸ் வரையும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ஐடியாவே இருக்குது. ஸோ என்னால் முடியும், நான் பண்ணுவேன். ரஷ்யா வந்துட்டு அங்கே வந்துட்டு என்னோட டான்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஷூ போட்டுட்டு பண்ணுவாங்க. நான் ஷூ போடாமல் அட்வான்ஸாக மடக்கி பண்ணுறதுனால அவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டேலண்ட் அவங்களுக்கும் கற்றுக்கணும். என்னோட டேலண்ட் வந்துட்டு அவங்களுக்கும் தெரியணும், அந்த கண்ட்ரிக்கும் தெரியணும், இப்படி ஒரு டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஆஃபர் பண்ணாங்க. அங்கே வந்துட்டு அந்த பேலண்ட் டான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த என்னோட வீடியோஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணது வந்துட்டு அங்கே வரையும் ஒரு வீடியோஸ் போணுச்சு. ஸோ அங்கே உள்ள ஒரு பர்சன் தான் வந்துட்டு கூப்பிட்டாங்க, இது மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணும்போது தான் கொரோனா வந்துச்சு. இது வந்துட்டு ரஷ்யாவில் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது வந்துட்டு பேலட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல்நாட்டு நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு நானும் என் தம்பியும் பண்ணிகிட்ருக்கோம். அதர் கண்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு ரஷ்யா மட்டும்தான் பண்ணுறாங்க. அது ஷூ போட்டு பண்ணுவாங்க.
குழந்தையா இருக்கிறப்பே அந்த பேலட் நம்ம பார்க்குவோம். காலை மடித்து ஆடிட்டுருப்பா. "இது எப்படி உனக்கு வலிக்கலையா?" அப்படின்னு கேட்போம். "வலி இல்லை" அப்படின்னு சொல்லுவா. சின்ன பிள்ளையிலேருந்தே நடந்துகிட்ருப்பா. அப்போ நாங்கள் சொல்லுவோம், "இது வேறு ஏதாவது யோகா மாஸ்டர் அப்போ யோகா கொஞ்சம் போயிட்டுருந்தா. அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லு, இதை வந்து மேலே டெவலப் பண்ணி கொடுப்பாரு. வெளியில் ஏதாவது காம்படிஷன்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார்" அப்படின்னு. அதுக்கப்புறம் இவ கொஞ்சம் அந்த பரதநாட்டியம் டான்ஸு கற்றுக்கிட்டு இருந்தா. அப்புறம் அந்த மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டா. அந்த டான்ஸை வந்து இதில் லிங்க் பண்ணி அவளா ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அதை பண்ணிக்கிட்டா. அவங்க அம்மாவும் சொன்னாங்க, "இதுலேயே நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணு" அப்படின்னு. அதில் டெவலப் பண்ணி அப்படியே வந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் வருஷம் வருஷம் இங்கே வரும்போது ஏதாவது கல்யாணம், எங்கள் அம்மா வீடு இது, இங்கே வருவோம். இவ பார்க்குறப்ப ஒரு ஒரு நடையும் நல்லா பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ பார்த்தோம் இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, இந்த அளவுக்கு இவ வந்திருக்கா அப்படின்னு. சரி இதுலேயே நீ வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா பண்ணுமா அப்படின்னு சொன்னோம். இந்த அளவுக்கு வந்திருக்கா, நிறைய அவார்ட்லாம் சொல்லுவோம், அங்கே அவார்ட் போகிறோம், இங்கே அவார்ட் போகிறோம் வரியான்னு. எங்களாலலாம் அங்கே நாங்கள் சென்னையில் இருக்கோம். 1, 2க்கு நான் போயிருக்கேன். பாண்டிச்சேரி கூட போனாங்க, கூப்பிட்டாங்க. சிஎம் ரங்கசாமி அவங்கள பார்க்க. அப்போ என்னாலேயும் போக முடியல. போய் பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுமாரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் ஹெல்ப் பண்ணாங்கன்னா, இன்னும் வந்து இந்தியாக்காக அவ வந்து காம்படிஷனில் கலந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பா.